கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த பலிபீடத்தில் நிற்பதற்கு கிருபை செய்த ஜீவனை தந்து வழி நடத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த அழைப்பிற்கு காரணமாக இருந்த அருமையான என்னுடைய நீண்டகால நண்பரும் உங்கள் பாஸ்டருமாக இருக்கிற அருமையான பாஸ்டர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து குளோபல் டிசபிள் அதோட மிஷனுடைய இந்தியாவுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிற என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஜெயச்சந்திரன் மேஷாக் அவர்களுக்காக இந்த நாளிலே நான் இங்கே வருவதற்கு அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கடந்த 20 வருஷங்களாக தேசத்தில் பல நிலைகளிலே ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். கொஞ்சம் கவனிங்க, பின்னால் கொஞ்சம் ஏதோ சலசலப்பெல்லாம் இருக்குது, கொஞ்சம் உட்காருங்க தயவுசெய்து. ஓகே 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 கவனிங்க. நடைமுறை போதகர் பயிற்சி அப்படின்னு சொல்லி இங்கே சேலத்திலே நடத்தியிருக்கோம். போதகர்களை உருவாக்கக்கூடிய அந்த நடைமுறை போதகர் பயிற்சி என்று சொல்லி APTF, அப்ளிகபிள் பாஸ்டர்ஸ் ட்ரைனிங் ஃபெல்லோஷிப் என்று சொல்லி 20 வருஷங்களுக்கு முன்னால் அந்த காரியங்களாக செய்தோம். அதை தொடர்ந்து இப்போ இந்த சீசத்துவ பயிற்சி இது நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஏறக்குறைய ஒரு 164க்கு மேற்பட்ட சபைகள் அதன் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நானும் பாஸ்டவங்களும் இணைந்து பல மாநிலங்களிலே அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வருகிற ஏப்ரல் மாதத்தில் சத்தீஸ்கர், டெல்லி, மத்திய பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களிலே இந்த ஊழியங்களை துவங்கி விசேஷமாக சத்தீஸ்கரில் நமக்கு ஒரு 17 மிஷனர்கள் எங்களுடைய திருச்சபையுடைய கிளை சபைகளாக அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாய் ஒரு 80 புதிய ஊழியர்களை உருவாக்கி 80 இடங்களிலே சபைகளை உருவாக்குவதற்கான பயிற்சியை வருகிற ஏப்ரல் மாதத்தில் துவங்க இருக்கிறோம். விசேஷமாக அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களுடைய ஜெபங்களிலே அதை நினைவு கூர்ந்து அங்கே இருக்கிற அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே இந்த காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியான உங்களுடைய ஜெபங்களை நாங்கள் கேட்கிறோம். தயவாய் நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். அல்லேலூயா சொல்லலாம், நல்ல வார்த்தை. ரொம்ப நேரமாக அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. நான் வெள்ளையாக பார்த்துட்டு பயந்துடாதீங்க. நான்லாம் பலவர் நங்கி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மூத்த போதகர் அவர் வயதானவர், 94 வயது. கடந்த 1ஆம் தேதி தான், இந்த மாதம் 1ஆம் தேதி தான் அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். அவருடைய விருப்பம் கேட்பார், ஏய் நான் உன்னை நல்ல ஒரு ஊழியக்காரனை உருவாக்கி இருக்கிறேன், என் தரிசனம்லாம் உனக்குள்ளே இருக்குது, அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது வெள்ளை போடு அப்படின்னு கேட்டார். அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் போட்டிருக்கேன். நீ ஏதோ வெள்ளையை பார்த்துட்டு பயந்து ஏதோ எங்கேருந்து வந்துட்டார் போல இருக்குது ஏதோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், சரியா? பாஸ்டர்வெல்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்களோட இணைந்து இந்த பட்டணத்தில் நாங்கள் நிறைய ஊழியங்களை செய்திருக்கிறோம். ஊழியர்களுக்கு பயிற்சிகளை நடத்தியிருக்கிறோம், வேதாகங்களை வழங்கியிருக்கிறோம், நிறைய ஊழியங்களை நாங்கள் சேர்ந்து செய்திருக்கிறோம். நான் தூரமானவெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்குறத பார்த்தா கொஞ்சம் பயந்து பார்க்குற மாதிரிலாம் பார்க்காதீங்க. இது ஏதோ கட்டாயத்தினால இப்படி போட்டிருக்கேன். எனக்கு கலர் சட்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போவும் முறைச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாக இருக்கும். ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த சீசத்துவ பயிற்சியை நீங்கள் முடிச்சிருக்கீங்க இல்லையா? முடிச்சுட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு இப்போ எல்லோரும் உங்களுக்கு எப்படி தெரியுது? சார் படித்தோம், சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், இதோடு முடிஞ்சு. அப்படியா? இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் எங்கேயாவது மூலையில் வச்சுருங்க, சரியா? இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் படிக்கலை, இந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பிரயாசப்படலை. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை இப்படி வாசிக்கிறோம், வாசியுங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து. கவனிங்க, எதுக்கு பாத்திரவான்களாய் நடக்கணுமா? அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு. நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரு காலத்தில் உலகத்தின் அசுத்தங்கள், பாவங்கள், வேதனைகள், நிந்தைகள் எல்லாத்துக்குள்ளே இருந்த நம்ம ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வந்து இந்த சபையில் வைத்து உருவாக்கி கல்வாரி சிலுவையில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிப்பதற்கு நம்ம பெயர் சொல்லி தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அழைத்திருக்கிறார் இல்லையா? அடுத்து இப்போ இந்த சீசத்துவ பயிற்சியிலே நீங்கள் சீசர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பெயர் சொல்லி, இந்த சபையில் இத்தனை பேர் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சிலரை பெயர் சொல்லி அழைத்து அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்து அந்த சீசத்துவ பயிற்சியை கொடுத்து ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அழைப்பு என்பது மிகவும் முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலொழியே அந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று. ஊழியர்களுக்கு மாத்திரம்தான், பலிபீடத்தில் நிற்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அழைப்பு முக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் அமர்ந்திருக்கிற இந்த சபையின் விசுவாசிகளாக இருக்கிற எல்லாருக்குமே அழைப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆமேன்னு சொல்லாமல் முறைச்சி பார்க்கறதுக்காக நான் கர்த்தரை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுறேன்.
அதனால ஒரு 2:15 முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட கெட்ட பழக்கம் என்னென்னா, அப்பப்போ ஆமேன்னு சொன்னீங்கன்னா உஷாராக இருக்கீங்கன்னு நான் வாட்ச பார்த்துட்டு சீக்கிரம் முடிச்சிருவேன். இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா மெய் மருந்து கேட்குறீங்கன்னு நினச்சி நானும் மெய் மருந்து பேசிடுவேன். ஏன்னா 12 மணி நேரம், 24 மணி நேரம், 50 மணி நேரம், 100 மணி நேரம், 72 மணி நேரம் இப்படி ஜபமாக நடத்தி ஊழியக்காரங்களுக்காக போய் மணிக்கணக்காக உட்காந்து பிரசங்கம் பண்ணி என்கிட்ட மைக்கை கொடுத்தா வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அப்பப்போ ஆமே நல்லையா சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் உஷாராக இருக்கீங்கன்னு நினச்சி முடிச்சிருவேன். அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நானும் பார்த்து அதுவோ ஏதோ போதுன்னு நானும் பேசிகிட்டே இருப்பேன். அதனால் அப்பப்போ ஆமே நல்லையா சொல்லிடுங்க. கர்த்தர் நல்லவர். நம்மை அழைத்த அழைப்பு ரொம்ப முக்கியம். வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 பேதுருல வாசிக்கும்போது 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 10வது வசனம். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்ய வேண்டுமா? உறுதியாக்கும்படி. என்ன சொல்லுங்க, கவனிங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும். மறுபடியும் கிளாஸ் நடத்துறியா அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? உறுதிப்படுத்த வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்களாய் சீசர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறவர்கள் அழைப்பின் அந்த பண்பு என்னது, அந்த ஏன் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார் அப்படி சரியாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். ஓகேவா? ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அப்படி பார்த்தோன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்தை சொல்லி அங்கே போனவங்கெல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு தான் சொல்கிறாங்க. இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்படி இல்லை. அது வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ நம்ம அழைக்கப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதை நிச்சயித்து கொண்டு நாம் கர்த்தருக்காக ஓடுவோம் என்றால், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை சரியாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருப்போமே என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க முடியும் என்பது என்னுடைய வேதத்தின் ஆழ்ந்த கருத்தாக இருக்கிறது. ஆமென். அடுத்து வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். 7வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 20வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். உங்களை எதுக்கு ஆண்டவர் அழைத்தார்? அந்த சபையில் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் விசிட்டர்ஸ் வந்துட்டு போகிறதுக்கா? பார்வையாளர்களாக பாஸ்டர் நல்லா இருக்காரா, பாவம் சரீரத்தில் பலவீனம்னு சொன்னார், அதையும் நீங்கள் நிறைய பேர் கேட்கலங்கிறதும் ஒரு வருத்தம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாரு. நிறைய பேர் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வர்றேன்னா பாஸ்டர் இருக்காரா இல்லை போயிட்டாரான்னு பார்க்குறதுக்கே வருது, மார்க் போடுறதுக்கு வருது. இந்த வாரம் பரவாயில்ல, அதெல்லாம் இல்லை. அவனவன் வசனம் சொல்லுது, ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். இந்த இடத்துல கொண்டு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறான்னு சொன்னால் அந்த அழைப்பிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். இந்த சீசத்துவ பயிற்சியை முடிச்சுட்டீங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, இன்றைக்கி சாட்சி சொல்லிட்டீங்க, வீடியோ எடுத்துட்டாங்க, குரூப்பில் போட்டுருவாங்க, நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்களும் பார்த்தாஹா என்ன ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதுக்கு கிடையாது. கவனிக்கிறீங்களா? அதுக்கு கிடையாது. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கீங்க? இந்த சபைக்குள்ள ஆண்டவர் எதற்காக நம்மளை பேர் சொல்லி அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிறார்? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அது தெரிய வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் இந்த சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரிய வேண்டும். ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம்தான் அழைப்பு என்றல, இந்த சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் ஒரு அழைப்பு மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு முறை நாங்கள் மதுரை பட்டணத்தில் ஜெய்கேந்துபுரம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பாஸ்டரை பார்ப்பதற்காக நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் கடந்து போனோம். போயிட்டு அவர் எங்களுக்கு அடையாளம் சொன்னார். அந்த தெருவில் நுழைந்த உடனே ஒரு புரோட்டா கடை இருக்கும். அந்த புரோட்டா கடையில் கேட்டிங்கன்னா என்னை காமிச்சிடுவாங்க, என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னாரு. நாங்கள் வேகமாக போய் அந்த புரோட்டா கடையில் கல்லாலில் நின்று கேஷில் நின்று பிரதர்கிட்ட பார்த்து, இங்கே பாஸ்டர் எப்போ அவராக வருவார், உட்காருங்க அப்படின்ட்டு. அவருக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னாரு. ஆமாம், ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு அப்படின்னு. அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு இவங்களுக்கு வடை வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வா, கொடுத்து அந்த டேபிள் உட்கார வை, தண்ணி எடுத்து வைனாரு. சரி பரவாயில்ல, பாஸ்டருக்கு இவ்வளோ மரியாதை இருக்கே அப்படின்னு நாங்களும் வடையெல்லாம் வந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம், டீ எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்து இருந்தோம். ஒருத்தர் வந்தார், கையில் ஏற்றி மடித்து கட்டினார். அந்த பெரிய டேபிளில் ஒரு மைதா மாவு மூடையை பிரித்து கொட்டினார். தண்ணியை ஊற்றி முட்டையை அடித்து ஊற்றி பிசைய ஆரம்பித்து அவர் பிசைஞ்சுக்கிட்டே இருக்காரு. நாங்கள் அவரை விறுவிறுக்க மாவு பிசைகிறத ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கல்லாப்பட்டிலேருந்து ஒரு உள்ளே போயிட்டு வெளில மாஸ்டர் வந்துட்டார் பார்க்கலையா அப்படின்னாரு.
நாங்கள் கேட்டது பாஸ்டர், அவர் நினைச்சது மாஸ்டர். இப்போ சர்ச்சுக்குள்ளேயும் அப்படி தான் நிறைய பேர் உட்காந்துருக்கோம். நம்மெல்லாம் ஆண்டவர் அழைத்திருக்கிறாருடைய பிள்ளைகளாய் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து அந்த ஐஸ்வர்யத்தின் மேன்மையை அனுபவிக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் இன்னும் தரித்திரத்தோட, வேதனையோட, கவலையோட, போராட்டத்தோட, பிரச்சனையோட, நிந்தைகளோட, அவமானத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அழைக்கப்பட்ட அழைப்பை, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளுதலை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உறுதிப்படுத்தவில்லை. நீங்கள் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பாஸ்டா மாஸ்டரான்னு எங்களை மாற்றி என்னவோ சொல்ல நினைக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தர வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த அழைப்பு ரொம்ப முக்கியம். அப்படின்னா எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரு 4 காரியத்தை மாத்திரம் பாஸ்டர் சொல்லியிருக்கிற இந்த நேரத்தில் முடிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். இல்லைன்னா 3 பாயிண்டில் முடிச்சிருவேன். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியே இப்போ தான் வருது அப்படின்னு ஒரு அக்கா சிரிக்கிறாங்க. நான் முடிக்க மாட்டேன். நீங்கள் இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா முடிக்கவே மாட்டேன். ஆமேன்னு சொல்லலை, அல்லேலூயா சொல்லலை அப்படின்னா நான் முடிக்கவே மாட்டேன். கவனிங்கள், நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் காரியம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். கொரிந்துவிலே வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி. கவனிங்க, உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நோட்ஸ் எழுதுறவங்க எழுதிக்கொள்ளுங்கள். நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களை எதிரிலே நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எதிலே உறுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட்ட எந்த நிலையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் உங்க எல்லாரையும் எப்படி அழைத்திருக்கிறார்? பரிசுத்தமாகும்படி. உலகத்தில் ட்ரம்புக்கு இல்லாத ஒரு மகிமை, மேன்மை இந்தியாவின் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடிஜிக்கு இருக்கிற. நான் மாதிரி திட்டுவேன், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கீங்க, போயிட போகுது. அதனால் அவருக்கு இல்லாத பவர், அவருக்கு இல்லாத ஒரு மேன்மை இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாருக்குள்ள இருக்கு. அவர் பரிசுத்தவான் கிடையாது, அவருக்கு பரலோகத்து நிச்சயம் கிடையாது. ஆனால் இந்த திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறார். நீங்கள் கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாதனாலே கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குது. பரிசுத்தவான்களை நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்கள், சந்தேகப்படாதீங்க. நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நான் அந்த சிஸ்டர் பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையிலே இந்த சர்ச்சுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அந்த பர்தாவோடு நிற்பாங்க, பொட்டோடு நிற்பாங்க, பெரிய கயிறெல்லாம் பயங்கரமாக கட்டி அவங்க ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பாஸ்ட் வந்துட்டு என்னையா நீ அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டேன். இன்னையா அந்த மாதிரி நடுவில் பெரிய பொட்டு வச்சுருக்கு, பூ வச்சுருக்கு, கயிறு கட்டியிருக்கு, அதை அந்நிய பாஷை பேசுது. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நம்மளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றுமே இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா என் கல்யாணத்தில் மூலிகை கல்யாணம் பண்ணுறேன்ட்டு வரவே மாட்டேன்ட்டார். நான் ஞானஸ்தானம் எடுத்தப்போ எண்ணெய் தேய்ச்சி தலை மூழ்கி செத்து போயிட்டான்னு சொல்லி தலை முழுகினவர் எங்கள் அப்பா. இயேசுவை போய் ஏற்றுக்கிட்டான். அந்த தெய்வமே நம்ம குடும்பத்துக்கு ஆகாத தெய்வம், இவன் ஏதோ பொண்ணு புதுசாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டான், அதனால் இவன் செத்து போயிட்டான், என் சொந்தக்காரன் யாரும் அவன்கிட்ட சேரக்கூடாது என்று சொல்லி நடு தெருவில் என்னுடைய நான் ஞானஸ்தானம் எடுத்தப்போ போட்டிருந்த இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் ஞானஸ்தானத்தில் முங்கும்போது போட்டிருந்த பேண்ட்டு சட்டை ஒரு கேரி பேக்கில் மஞ்சள் பையில் போட்டு கையில் பிடிச்சிருக்கேன். இது 2 தவிர ஒரு சொத்து கூட கிடையாது, எனக்கு 1 பைசா கிடையாது. என் சர்டிஃபிகேட்டு, என் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் ரோட்டில் அள்ளி போட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திட்டு ஒரு மண்பானையில் இருந்த தன்னையை என் தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சிட்டு தலை முழுகி அவன் செத்து போயிட்டாங்கிறதுக்கு அடையாளமாக தலை முழுகிறேன்னு சொல்லி தலை முழுகின ஒரு ஆள் தான் நான். நல்லா கவனிங்க, நம்முடைய முகங்கள், தோற்றங்கள், நம்முடைய வேஷங்கள் இதை வைத்தல்ல, நம்முடைய வாழ்க்கை நாம் யாருக்காக வாழுகிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டும். நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? இவ்வளவு தயங்கி பயந்து போய் சொல்றீங்களே, நல்ல தைரியமாக சொல்லுங்கள். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு பரிசுத்தவான்களாய் வாழ்வதற்கு. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்லது திருவிருந்து ஆராதனையில் மாத்திரம் பரிசுத்தவான்களாய் இருப்பதற்காய் அல்ல, அல்லது பலிபீட பரிசுத்தவான்களாய் இருப்பதற்காய் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் இந்த கேரக்டர் வைஸ் அதில் படிச்சிருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றங்கள், சீசத்துவ பயிற்சியிலே முதல் காரியமே, நாங்கள் வலியுறுத்துகிற முதல் காரியமே உங்கள் தனிப்பட்ட கேரக்டரில் மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வருவதற்கு முதல்ல ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம், முதல்ல அவரை போல நாம் மாற வேண்டும். நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்கள் நடக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை? அவ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்கு அல்ல.
உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல வாழ்வதற்கல்ல, உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல எல்லா காரியத்தையும் செய்வதற்கல்ல, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. சபைக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை, சர்ச்சில் மெம்பராக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, வெள்ளை என்ன மாதிரி போட்டுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. என் வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் இருக்குமே, ஆனால் என் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார், என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பரிசுத்தங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது கிறிஸ்தவத்திலே, சபைகளுக்குள்ளே. பலிபீடங்கள்லாம் ரொம்ப பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குற அளவில் நிறைய காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்வதற்கு, பரிசுத்தம் உள்ளவராய். ஏன்னா நம்ம அழைத்த தேவன் யாரு? பரிசுத்தம் உள்ள. நான் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு அவர் அழைத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவங்க தான் ஆண்டவரோடு கூட நல்ல லிங்கில் இருப்பாங்க, உறவில் இருப்பாங்க. நம்ம சும்மா அந்த வேஷம் போகிற ஆட்கள் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க அவெல்லாம் கிடையாது. அவரோடு கூட இருதயத்தில் சுத்தம், கண்களில் சுத்தம், செவிகளில் சுத்தம். இப்போ நான் ஒரு கேள்வி இந்த பக்கம் இருக்கிற சகோதரில் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்க அதுக்கு எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஐயா யாரை பிடிக்கலாம்? ஐயா யாரையும் அடிக்க மாட்டாங்க. யாராவது கேட்டதுக்கப்புறம் கேட்டியான்னு அடிக்க மாட்டாங்க. யார் இந்த கண்ணாடி போட்டு ரெண்டாவது உட்காந்துருக்க அந்த ஐயா கேட்போமா? சரி, அவரை பிடிச்சிக்கோ. ஐயா உங்கள் வீட்டம்மா வந்திருக்காங்களா? வரலையா? வீட்டம்மாவோட வந்திருக்கிறது யாரு? யார் இவர்? ஐயா முன்னால் உட்காந்துக்க. ஐயா சரி சரி, கொஞ்சம் வயசாக இருந்த மாதிரி இருக்கீங்களேன்னு பார்த்து, பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்ல கேட்குறேன். ரோட்டில் ஒரு அழகான ஒரு சகோதரி, பார்த்தா திரும்பி பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தோட நல்ல மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஸ்டைலாக, உண்மையாகவே ரொம்ப அழகாக ஆண்டவர் அவங்கள ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறார். அப்படி ரோட்டில் நடந்து போனால் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? ஏக்கா கைதட்டுங்கய்யா, இதுதான் உண்மை. நிறைய பேர் முழு பூசணிக்காய் சோத்துக்களை மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன். 1ஆம் நம்பர் திருடாவே, அவன் நம்பவே கூடாது. பார்க்கணும் ஒரு மனுஷன் இயல்பு ஒரு நல்லா நான்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் சொல்லுவேன், ஆண்டவரே இது இப்படி அழகா இருக்கு, இதால் எவனும் செத்து போகக்கூடாது, இதுவும் ஏதாவது சாயி செத்து போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய மதுரையில் பார்த்தீங்கன்னா போய் பாதாள சகடம் அங்கங்கே திறந்து கிடக்கு, ஆன்னு பார்த்துட்டு உள்ளே போயிட்டானா வம்பாய் போவோம். நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் இவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரே, என் சகோதரி இவ்வளோ அழகாக இருக்காரு, ஆண்டவர் எவ்வளோ மேன்மையான தெய்வம், அவர் எவ்வளோ நேசித்து இப்படி படைச்சிருக்கிறாருன்னு பார்க்குறது தப்பு கிடையாது. அந்த கண்ணில் இச்சையோடு பார்க்குறது தான் பாவன் வேதம் சொல்லுது. பரிசுத்தமாக இருக்கிறது பெரிய ரொம்ப, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயா நான் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்தமாக இருக்கணும். அதாவது ஓவர் பரிசுத்த வேஷம்லாம் போடக்கூடாது. வேதம் சொல்லுது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஒரு தவறை பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால தானே வருது. அப்போ அந்த தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்கு வேணும். அவங்கள பார்க்குறது தப்பு கிடையாது, ஆனால் தவறான இச்சையோடு அவங்கள பார்க்குறது தான் தவறு. நான் உண்மையாக சொல்லுவேன், ஆண்டவரே நல்லா அழகாக படைச்சிருக்கீங்க ஆண்டவரே, இதனால யாரும் இடறி போய் எங்கேயும் விழுந்து செத்துடக்கூடாது, இதுவும் என்ன ஆயிடக்கூடாது, பாதுகாத்துக்கங்க. உலகத்தின் அசுத்தங்கள், பாவங்கள், இச்சைகள் இந்த பிள்ளைய தொடாதபடி பாதுனா. அழகாக இருக்கிற அந்த காலேஜுக்கு போய் என் மகளை விட போகும்போதெல்லாம் அங்கே நல்ல அந்த பிள்ளைகள் வர்ற வஸ்திரத்தெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். ஜோமெண்ட் வரேன், ஆண்டவர் பாதுகாத்துக்க ஆண்டவரே. அப்போ நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி இருப்பதில்ல, நமக்கு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. இந்த சபைக்குள்ளே இருக்கிறோன்னு சொன்னால், ஆண்டவரை அறிந்திருக்கிறோன்னு சொன்னால், நம்ம அழைக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சீசத்துவ பயிற்சியை நீங்கள் படித்ததுனால மாத்திரம் இல்லை, சர்டிஃபிகேட் வாங்கினதுனால இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நிமிஷம் அந்த படித்தவங்களுக்கும் அதான், இனி அடுத்து படிக்க போகிறவங்களுக்கும் அதான், படிக்கவே மாட்டேன்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கும் அதான். நம்ம ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், பரிசுத்தவான்களாகவும் அழைத்திருக்கிறார். நம்ம சர்ச்சு எந்த பிரிவு இருக்கலாம், ஏஎஃப்சியாக இருக்கலாம், எங்களுக்கு வானத்தின் வாசல் இருக்குது, அது இருக்குது. ஆண்டோடைய கிருபையில் எங்களுக்கு ஒரு 6 மாவட்டத்தில் 51 கிளை சபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். வட இந்தியாவிலே ஒரு 17 சபைகளை தந்திருக்கிறார். இதில் எல்லாத்துலேயும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது இதுதான் பரிசுத்தம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கன்னா நம்ம எண்ணங்களில், சிந்தைகளில் பரிசுத்தம் இருக்கும். நம்ம சீசர்களாய் மாற்றப்பட்ட அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ சீசர்களுக்கு முதல் தகுதி என்னது? பரிசுத்தம். இந்த சபைகள் இருக்கிற எல்லாருக்கும் என்ன முக்கியமான காரியம்? பரிசுத்தம். நான் அந்த வேஷத்தெல்லாம் பார்க்க மாட்டேன், அவங்க என்ன அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். அவங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்க, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை அவர்களுக்குள்ள இருக்கா? ஓகே, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம் வாசிக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம், டைம் வேகமாக போயிட்டு இருக்குது. 1 கொரிந்தியர் 7:15 வாசிங்களேன். 2வது காரியத்தை பார்ப்போம். அழைக்கப்பட்ட ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும்,
இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கு. என்னவாய் இருக்கும்படிக்கு? சமாதானமாய். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? வசனம் சொல்லுது, நம்மளை பார்த்துன்னு 19 சொல்லக்கூடாது, என்ன பார்த்து. இப்படி நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து, அவங்கள பார்த்து இப்படி சொல்லியே சமாளிக்கிற கூட்டம் நம்ம கூட்டம். யாரை பார்த்து? என்ன பார்த்து. என்ன பார்த்து என்ன சொல்லுது? சமாதானமாய் இருக்கும். சரி அக்கா, இப்போ உங்களை எல்லாரும் பார்த்து கேட்குறேன்க்கா, நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்காரோட வந்தவங்களாம் இப்போ நல்லா தைரியமாக பதில் சொல்லுங்கள். காலையில் இந்த ஆராதனைக்கு நீங்கள் கிளம்புனீங்க பார்த்தீங்களா, கிளம்பும்போது உங்களை எல்லாம் கூப்பிட்டு டார்லிங், இல்லை இப்போ எதுக்கு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறீங்க? இல்லை இல்லை எது இருங்க, நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே எதுக்கு சிரிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று மகிழ்ச்சியோடு அப்படி உங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சீட்டெல்லாம் தொடச்சி, நீ உட்கார், பைக்னா சீட்டை தொடச்சி அல்லது காரு கதவை திறந்து விட்டு உட்காருமா போவோம் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரன்றவங்க. ஒரு தைரியமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும், ஏன் அறிவு கட்ட மாடு ஒன்ன போய் அந்த அலையில கட்டி வச்சு வந்து தொலைதான பேர் ஆராதனைக்கு நேராது மணியும் நடந்துச்சா நடக்கலையா? ஏன் நான் சொல்லலையா? நீங்க இவ்வளவு நல்லவங்களா? வேற இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா மாதிரியே உட்காந்துருக்காங்க. எங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, ரகசியங்கள் வெளிப்பட்டுருமோன்னு பயத்துல உட்காந்துருக்காங்க. என்னென்ன கலவரம் நடந்து இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தீங்க? தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு, பின்னால் இருக்கவருக்கு. அவர் யோசிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, எவ்வளவு சிந்திக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், விசுவாசிகள் சொல்றோம், நம்மெல்லாம் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். அப்படி ரத்தத்தினாலே என்னுடைய பாவத்தை மன்னித்து கழுவி என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன்றாரு. நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் இருக்கா? உங்க பிள்ளைகளோட நீங்க சமாதானமா நல்ல ஒரு உறவை பேணி காக்குறீங்களா? உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட மனம் திறந்து எல்லா காரியத்தையும் பேசுறாங்களா? தாய் தகப்பன் உட்காந்து உங்க பிள்ளைகளை விசாரிக்கிறீங்களா? அப்படி விசாரித்து உங்க பிள்ளைகள்கிட்ட பேசி, என்ன நீங்க எதுக்கு ஆராதனைக்கு வரீங்க, என்ன பேரு நமக்கு கேடுகட்ட கிறிஸ்தவங்கன்ற பேரு? சமாதானம் இல்லை, பிள்ளைகளோட பேசுறது இல்லை. பிள்ளைகள் தகப்பன் தாயோட பேசுறது இல்லை. கணவன் நிறைய மனைவியோடு பேசுறது இல்லை, மனைவி நிறைய கணவனோடு பேசுறது இல்லை. சர்ச்சுக்குள்ள மாத்திரம் வந்து நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, கேஆர் விஜயா, சாவித்திரி, இதெல்லாம் பழைய ஆளுங்க, பழைய காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவர்களை விட சிறந்த நடிகைகள் எங்கே இருக்கிறாங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. ஏ அப்பா, ஆஸ்கார் அவார்டை விட வேற ஏதாவது அவார்டு இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளவு. ஆனால் வசனம் எதுக்கு நம்மளை அழைச்சிருக்கான்? நான் யாரையும் குறைப்படுத்துறதுக்காக குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு ரொம்ப முக்கியம். அவர் வேற வேலை இல்லாமல் நம்மளெல்லாம் கூப்பிடல, நம்மளை வந்து ஒரு பெரிய திட்டத்தோடு அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை, இந்த உலகத்தினுடைய மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பு என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மளை நம்பி தான். அவர் நினைச்சா அவர் அப்படிங்கிற சுண்டுற நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிருக்கலாம். மோடியாதான், அமித்ஷா, எல்லாரும் அடுத்த செகண்ட் நீ எல்லாம் ஞானஸ்தானம் எடுப்போ, லியோ பாஸ்டர்கிட்ட போனா எல்லா பேரும் வந்துடுவான் வருஷ கட்டி. முடியுமா? முடியாதா? ஆனால் அவர் அதை செய்யலை. யாரை கொண்டு செய்ய நினைக்கிறாரு? இந்த சர்டிஃபிகேட் வாங்கினவங்களாம் அந்த கீழே இருக்கிற வசனம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அதில் என்ன வசனம் இருக்குது? வாங்கி உள்ளே வச்சிட்டிங்களா? கையில் வச்சிருக்கிறவங்க அதில் என்ன இருக்கு வசனம் சொல்லுங்கள். நீங்கள் ஆகையால் நீங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு போய் எங்க புறப்பட்டு போய்? உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானசாரம் கொடுத்து அவர் கட்டளையிட்ட செய்தமா. இதை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்து வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த மாபெரும் திட்டத்தை நம்மளை கொண்டு தான் அவர் செய்யணும்னு நினைக்கிறார். அவர் நினைச்சார்னா டக்குன்னு ஒரு 2 செகண்ட்ல ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, நான் தான் ஏசு, எல்லாருக்கும் சுகம், சர்ச்சுக்கு போ, எப்படி சர்ச்சுக்கு போ அப்படின்னா எல்லாரும் வந்துடுவான். வருவானா வரமாட்டானா? ஆனால் அவர் அதை செய்யலை. உங்களை என்னையும் வைத்து அதை பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ நம்ம அவர் பயன்படுத்த நினைக்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ரெண்டாவது காரியம், ரெண்டாவது ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார்னா சமாதானமாக இருப்பதற்கு. உங்கள் குடும்பங்களில் சமாதானம் ரொம்ப முக்கியம்.
இந்த சீசத்துவ பயிற்சி படித்ததுனால இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கேரக்டர் வைஸ் மாற்றப்பட வேண்டும். இதுவரையிலும் சண்டை போடுறவங்களா இருப்பீங்கன்னா இன்னையிலேருந்து சரிம்மா, சாரிம்மா, ஷேரிம்மா. இங்கே எவ்வளவு சிரிக்கிறாங்கன்னு பாருங்க. சரிம்மா, சாரிம்மா, ஷேரிம்மா. எது சொன்னாலும் சரிம்மா, ஏதோ சாரிம்மா. அதுக்கு மேலே ரொம்ப போச்சுன்னா ஒரு சேரீ வாங்கிடலாமா, முடிஞ்சிச்சு. என் மனைவி அப்படியே தான் கவுத்துவேன். எது சொன்னாலும் சொல்லுங்க. 359 புடவை இருந்தாலும் 360வது ஒரு புடவைன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கப்பு சுப்புன்னு அத்தான்ருவாங்க. அவ்வளவு நேரம் நடந்த எல்லா கேவலமான சண்டையெல்லாம் மறந்துடும். ஆகவே என்ன, நம்ம ஆண்டவர் அழைத்திருப்பது சண்டை போட்டுட்டு அப்படியே வாழ்க்கை கெடுத்துட்டு மனசில் அப்படியே ஒரு அழுத்தத்தோடு வாழ்வதற்கல்ல, நம்ம சமாதானமாய் வாழ்வதற்கு. அதுக்கு தான் அவர் இவ்வளோ பாடுபட்டார். அவர் இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, வேதனையை அனுபவித்தது எல்லாம் இந்த லெந்து நாட்கள் அதெல்லாம் யோசிப்பாங்க. யோசித்து வீணாக போகிற கூட்டம் இருக்கக்கூடாது. அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். இந்த 40 நாள் மாத்திரம் கறி சாப்பிட மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், 41வது நாள் ரோட்டில் விழுந்து கிடப்பான். எல்லாம் அந்த 40 நாள் செய்யாத எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக. எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல், மதுரை மாவட்டத்தில் கடந்த வருஷத்தில் இப்படி ஒரு இது போட்டிருந்தாங்க. தீபாவளி மற்ற இந்து பண்டிகை, தீபாவளிக்கு தான் அதிகமாக மது விற்பனை ஆகுமா. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அதை ஒட்டி அதுக்கு அடுத்த நிலைமையில் ஒரு அது 7 கோடினா இது ஒரு 6.5 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்றது. எதுக்குன்னா கிறிஸ்மஸுக்கு. அதுக்கு அடுத்து 3வது பார்த்தா ஈஸ்டருக்கு. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், என்ன நடக்குது, இதை பார்க்குற உலகத்தான் என்ன நினைப்பான்? ஏன்? அப்போ அவனுக்கு சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்திற்காக என்னென்னவோ காரியத்தை தேடுறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சமாதானமாக இருக்கும்படி தான் அழைத்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளோடு பிரதர்ஸ் சொல்லுங்கள், உங்கள் வாலிப பிள்ளைகள், அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், தோளில் கை போட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என் பிள்ளைகிட்ட நான் பேசுவேன்னு சொல்கிற தாய் தகப்பன் கையை உயர்த்துங்க. மற்றவங்கெல்லாம் பேச மாட்டீங்க, ஏதோ பிரச்சனை இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு நாள் காலையில் நானும் என் பையனும் நின்று எங்கள் காம்பவுண்டை ஒட்டி ஒரு 3 அடி தள்ளி ஒரு குழி தோண்டி கொய்யா மரம் நடுறதுக்காக ஒரு குழி தோண்டிகிட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரன் அங்கே பதறி போய் வாட் பண்ணும், நிறைய கத்தான், அதெல்லாம் சொல்ல முடியாது. கத்தி அவன் டென்ஷனாகி வேர்த்து விறுவிறுத்து, என்ன பார்த்தியா ஒன்னத்தாயா அப்படின்னா. இவன் என்னோட காலையில் நம்மளை பார்த்து ஒன்னத்தான்னு சொல்கிறான், இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நீ இப்படி உன் மகனோட இப்படி நிற்கக்கூடாது அப்படின்னா. ஏன் மகனோட நான் நிற்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் சொல்கிறான், என் பையன் என்கிட்ட பேசுறது, ஆனால் நீயும் உன் பையனும் டெய்லி என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து இந்த காம்பவுண்டுக்கிட்ட நின்று சிரிச்சு பேசுகிறீங்க. அவன் காலேஜ் போகும்போது அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற. அட சண்டால பாவி, ஏன் பிள்ளைய நான் கட்டி உனக்கு என்னடா பிரச்சனைனா, என் பிள்ளை என்கிட்ட பேசலை, உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறான். உங்கள் பிள்ளைகளை எத்தனை பேர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தலையில் கை வைத்து, ஏ சனியனே என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கு பாரு, இந்த ஆசீர்வாதம் தானே கொடுத்துருக்கோம். யோசி சிரிக்கிறாங்க. இப்போ இந்த குடும்ப கூத்தெல்லாம் நடக்குது நம்ம குடும்பத்தில். இப்பெல்லாம் பேசியிருக்காங்க, என்னம்மா சரி 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 கத்த நல்லவர், நான் சொல்ல மாட்டேன், நீ சிரிச்சது நான் சொல்ல மாட்டேன். இந்த கொடுமையெல்லாம் நடக்குது நம்ம குடும்பங்களில். இதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தாரு. ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபியாதிருங்கள். நீங்கள் அதை என்னவா சொல்கிறீங்களோ அது ஆண்டவா இருக்கும். என் பிள்ளைகள்லாம் நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், என் பிள்ளைகளை கர்த்தருடைய வசனத்தில் நடத்தியிருக்கிறேன். இந்த நிமிஷம் என் மகளுக்கு 32 வயது, திருமணமாகி ஒரு பேத்தி ஒரு பேரன் இருக்காங்க. இந்த நிமிஷம் வரையிலும் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் யோசிக்காதபடிக்கு கர்த்தர் நேர்த்தியாக நடத்துகிறேன். ஏன்னா வசனத்திலே நடத்தினேன், இந்த அன்பை காமிச்சேன். என்ன நல்லதோ கெட்டதோ அவள் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா பிரச்சனையும் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி இப்போவும் என்கிட்ட பேசுவாள். நான் தான் இப்போ கொஞ்சம் எடிட் பண்ணுறேன். இங்கே பாரு, கல்யாணம் ஆகிடுச்சு, உன் புருஷன்ட்ட பேசு, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லாது. அவன் பார்த்து போட போகிறான். ஆனால் அவனும் இப்படி கிடையாது, அவன் பார்த்து கொஞ்சம் பயப்படுவான். என் பையனை அதான் சொல்லலை, எல்லாரும் கேட்பாங்க, ஃப்ரெண்டான்னு கேட்பாங்க. ஒரு நண்பனை போல் ஃப்ரெண்டு போல் இருக்கீங்களா பிள்ளைகள்கிட்ட? ஒரு நண்பனை போல் நம்ம இருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பைபிளை தூக்கிட்டு வந்துடுறோம், பாட்டு அந்நிய பாஷை எல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? குடும்பத்திலே சமாதானம் இல்லையே. நம்மகிட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க அதை தானே எதிர்பார்க்குறாங்க. 2வது காரியத்தை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்குமே ஆனால் குட்டி பரலோகமாக. நிறைய பேர் ஆமேன்னு சொல்லலை.
நாங்கள் அதை விரும்பலை பாஸ்டர்ங்கிற மாதிரி இருக்கீங்க இல்லையா? விரும்புங்க. மன விருப்பத்தின்படியெல்லாம் செய்வேன் ஆண்டு சொல்லியிருக்கிறேன். சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேலின் சமாதானத்துக்கெல்லாம் நீங்கள் அப்புறம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உங்கள் வீட்டு சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளோட சமாதானம், உங்கள் கணவரோடு உங்கள் மனைவியோடு சமாதானமாக இருப்பதற்கு ஜெபம் பண்ணி அதில் ஒப்புரவாங்க. இதை விட்டுட்டு இந்தியா அங்கே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சமாதானம் கேட்கவே மாட்டார். பெரிய கம்பெடுத்து வெளுவெலுன்னு கொன்று ஓடி போயிரு அப்படின்றாரு. முதல்ல நீங்கள் சமாதானமாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எருசலேம் சமாதானத்துக்கும் உன் வீட்டில் முதல்ல சமாதானத்தை உண்டாங்க. அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த சமாதானம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த சமாதானம் நம்முடைய எல்கையில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றார். மூன்றாவது, நாம் எந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டும், எந்த அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்த வேண்டும், எந்த நிலையிலே அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம், ஆண்டவர் எதுக்கு அழைக்கிறாரு? ஊழியம் செய்வது. சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. என்ன ஊழியம்? பாஸ்டர் மதுரையிலேருந்து வந்து இந்த சீசத்துவ பயிற்சி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த மதுரையிலேருந்து வந்த பாஸ்டர் ஊழியம் செய்யணும். ஏயா கோபப்பட்டு இப்போவே கிளம்பிட்ட ஊழியத்துக்கு? அதனால அடுத்த வாரம் பாஸ்டர் நீங்கள் ஓரமாக உட்காருங்க, உங்களுக்கு தொண்டை வலி வேற சொன்னீங்க, மைக்கு கொடுங்க, நான் பாட்டு பாடுறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு எல்லா வசனம்லாம் 4 வசனம் தெரியும், 2 பாட்டு தெரியும் அப்படின்னு பள்ளிப்படத்தில் வந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஊழியம் கிடையாது, அட்டூழியம். இப்போ நிறைய பேர் அதான் அந்த அட்டூழியத்தை தான் செஞ்சுருக்காரு. தடி எடுத்ததெல்லாம் தண்டல்காரு. 2 பாட்டு பாட தெரிஞ்சா போதும், 4 வசனம் தெரிஞ்சா போதும், எல்லாம் கிளம்பிடுது. நானும் ஊழியம் செய்கிறேன், எங்கள் ஆத்துக்காரரும் கோர்ட்டுக்கு போகிறாருங்கிற கதையாயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும்? இப்போ சீசத்துவ பயிற்சி முடிச்சிங்க, அடுத்தவங்களை என்ன செய்யணும்? சீசர்களாய் மாற்ற வேண்டும். சீசத்துவ பயிற்சியை முடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பதற்காக இல்லை, ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஊழியம் செய்யணும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யணும். நான் உங்களை ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு சராசரியாக ஒரு மனுஷனுக்கு அவனுடைய தெரிந்தவர்கள், உறவினர்கள் அப்படின்னு எத்தனை பேரோட நட்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? ஒரு ஐயா இருக்காருன்னா, இந்த சர்ச்சில் வேண்டாம், விசுவாசிகளில், இவர் வேலை பார்க்குற இடத்துல, இவர் குடியிருக்கிற தெருவில், இப்படி அவருடைய சொந்தக்காரங்களில் அவருக்கு அறிமுகமானவர்கள் குறைந்தபட்சம் ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு 80 பேர் இருப்பாங்களாம். இருக்காங்களா இல்லையா? இருப்பாங்களா இல்லையா? நம்ம போய் ரோட்டில் நின்று ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் வச்சா தானே கலத்திட்டு வருவான். நான் என்ன சொல்கிறேன், அது வேண்டாம். இந்த 80 பேரில் யாரோ ஒரு ஆள் பிடிங்க, யாரோ ஒரு ஆள். நான் மதுரையில் அடிக்கடி பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடத்தி பழக்கப்பட்டோம். மோகன்சனனை வைத்து சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு 45 லட்ச ரூபா செலவு பண்ணி 3 நாள் நற்செய்தி கூட்டம் நடத்தணும். நற்செய்தி கூட்டம் நடத்திட்டு எல்லாருக்கும் தீர்மான அட்டை கொடுத்து எல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளலாம், அதில் எழுதி கொடுங்க, உங்கள் பிரச்சனைகளை அதில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சால் இவ்வளோ கார்டு வந்துச்சு. ஒரு 3000க்கு மேலே கார்டு வந்துச்சு. அப்பா இவ்வளோ கார்டு வந்துருச்சு, சர்ச்சுக்கு நிறைய ஆட்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு எல்லா கார்டையும் உட்காந்து பேசினா, அந்தோணி சாமிக்கு காதடைப்பு, ஆரோக்கியமேரிக்கு வயிற்று வலி, லாரன்ஸுக்கு காது வலி, அவருக்கு முதுகு வலி, அந்தோணி அம்மாவுக்கு வயிற்று வலி, இப்படியே இருந்த காலம். இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு ஒருத்தம் கூட இல்லை. இப்போ நாங்கள் எதுக்கு நடத்தியிருக்கிறோன்னா, 45 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த கிறிஸ்தவங்களுக்கு வியாதி இன்னும் போகாமல் இருக்கிற அந்த வியாதி பிடிக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ செலவு பண்ணி கூட்டம் நடத்திருக்கோம். இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? சபைக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? 45 லட்ச ரூபா நான் சொன்னேன், போட்டு எங்கேயோ போட்டு புதைச்சிருவோம். ஊழியம் ஒன்று அப்படி செய்தால் அதில் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆத்தும ஆதாயம் இல்லாத எந்த ஒரு ஊழியத்தை நான் ஊழியமாய் ஏற்றுக்கொள்வதே இல்லை. கர்த்தருடைய கிருபையில் நாங்கள் எங்கே போய் சபைகளை தொடங்கினாலும், சபையை ஆரம்பித்தாலும், ஒரு வருஷத்துக்குள்ளே ஆண்டவர் அந்த சபைகளை 100 ஆத்மாக்கள் இருக்கிற சபைகளாக தான் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். வட இந்தியாவில் சத்தீஸ்கரில் 2022 வருஷம் ஒரு சபையை ஆரம்பித்து போன வாரம் 2ஆம் தேதி 1ஆம் தேதி எங்கள் மாமனார், எங்கள் மூத்த தலைமை போதகர் 1ஆம் தேதி இறக்குறாரு. 2ஆம் தேதி காலையில் நான்
சத்தீஸ்கர் ஏற்கனவே பிளான் பண்ணதுனால போயிட்டு அங்கே 10 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு ஞானஸ்தானம் கொடுத்து ஊழியனை அபிஷேகித்த ஒரு ஊழியரை போய் பார்க்க போனால் 650 விசுவாசிகளோட கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார். எனக்கு வெக்கமாக இருந்தது. 1991 இருந்து சபை ஊழியம் செய்கிறேன். என் சபையிலேயே 600 பேர் கிடையாது. கிளை சபை வட இந்தியாவில் பாடுகள் இருக்கிற மதமாற்றம் செய்வது நிரூபிக்கப்பட்டால் 10 வருஷம் சிறைச்சாலையிலே வெயிலில் வெளியில் வர முடியாத அந்த பட்டண தேசத்தில் ஒரு மிஷினரி ஆதிவாசி இனத்திலிருந்து நக்ஸ்லைட்லேருந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்து அவரை உருவாக்கி இந்த சீசத்துவ பயிற்சி அவருக்கு கற்றுக் கொடுத்து அவர் இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார் 650க்கு அதிகமான ஆத்துமாக்களை. எல்லா வசதியும் இருக்குது, திறந்த வாசல் இருக்குது. நம்ம சபை வளருதா? ஏன்னா அவங்களுக்கு அந்த சீசத்துவ பயிற்சியில் கற்றுக் கொடுத்தது அவர் கற்றுக் கொடுத்தார். இப்போ 17 திருச்சபைகளை ஆரம்பிக்க போகிறோம். இந்த வருஷத்துக்குள்ளே 17 திருச்சபைகள் அந்த சீசத்துவ பயிற்சியில் படித்து 17 பேர் ரெடியாக இருக்காங்க. சர்ச்சு கட்டி கொடுத்து அவங்களை ஊழியம் அங்கங்கே மரத்தடியில், வீடுகளில், கொட்டாரங்களில், இப்படி மலைகளில் இப்படி தான் ஆராதனை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சபைகளை கட்டுறதுக்காக நாங்கள் இப்போ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா சொல்லேன், ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்கிறது, பாட்டு பாடுறது, பைபிள் வாசிக்கிறது, சங்கீத தியானம் எடுக்கிறது, இங்கே பலிபடுத்துறது, செய்தி கொடுக்கு, இது ஊழியம் கிடையவே கிடையாது. என்ன கேட்டாங்கன்னா இது ஊழியமே கிடையாது. இது ஊழியமே கிடையாது. ஊழியம் என்றால் ஒரு மனிதனை கர்த்தருக்குள் நடத்துவதே ஊழியம். நீங்கள் கோபமாக ஆமேன்னு சொல்லாதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் சொல்லுங்க. ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்கிறது? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் பெரிய பயங்கர படை முயற்சி கூட்டம்லாம் நடத்த வேண்டாம். அல்லது ஒரு கட்டு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் கொடுத்து அதை வாங்கி கசக்கி எல்லாம் ரோட்டில் போட்டு போய் அதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு சிலர் என்ன ஒரு 100 ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் தெருவா கொடுத்துட்டா இன்றைக்கி நான் ஊழியம் செஞ்சு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சபைக்குள்ளே ஒரு 100 பேர் இருக்கும், அப்படி வச்சுக்குவோம். 100 பேர் இருக்கும், கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஒரு 100 பேர், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 100 பேரும் நான் சொன்ன அந்த 80 பேர், ஒவ்வொருத்தருக்கும் 80 பேர் பழக்கம் இருக்கு இல்லையா? அம்மாவுக்கு வந்து ஒரு 80 பேர் பழக்கம் இருக்கிறாங்க. இந்த பழக்கத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவை அறியாத, இதுவரையிலும் இயேசுவை குறித்து கேள்விப்படாத ஒரு வாலிப தம்பியே இவங்க சொந்தக்காரனோ அல்லது வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது இவங்க வீட்டுக்கு பால் போடுற பையனை வச்சுக்குவோம், அவனை பிடிக்கிறாங்க. அவனை பிடிச்சி முதல்ல ஒரு 3 மாதம் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு அன்பை சொல்கிறாங்க. என்ன தம்பி, எப்படி இருக்க, உன் பேர் என்ன செய்கிற, ஏன் வழக்கம், இந்த தடவை அதே பாரி ஒரு பால் போடுற பையனை தான் பிடிச்சேன். பாலும் பேப்பரும் போடுவான். ஆனால் பார்த்து கேட்டேன், இவ்வளோ சின்ன வயசில் காலையில் வந்து பேப்பரும் பாலும் போட்டுக்கிட்டு இருக்கியே, நீ என்ன செய்கிற, உன் பேர் என்ன, உங்கள் அப்பா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எங்கள் அப்பா ஒரு குடிகாரர் சார், குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார் சார், பாவம் சார் எங்கள் அம்மா, அவங்களுக்கு ஒரு வியாதி சார், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் காலையில் பேப்பரும் பாலும் போடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு விசாரித்து, நீ ஏன் படிக்கிறதுக்கு உதவி செய்தால் படிப்பியா? தாராளமாக படிப்பேன் சார். எங்கே படிப்பேன்? அமெரிக்கன் காலேஜில் படிக்கணும்னு ஆசை சார், ஆனால் அங்கே போனால் நிறைய பணம் கேட்குறாங்க சார். மன்னர் காலேஜில் தான் சார் போட்டிருக்கேன், அங்கே தான் சார் கவர்மெண்ட் இதோட இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, நீ அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறியா? படி, வா. கூட்டு போயாச்சு, அமெரிக்கன் காலேஜில் பேசியாச்சு. அங்கே எல்லாம் அவனுக்கு கட்ட வேண்டிய பணம் 35,000 ரூபா வந்துச்சு. பெரிய விஷயமே கிடையாது. எங்கள் மக்கள்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தம்பி படிக்கணும்னு ஆசைப்பட்றான், 35,000 ரூபா காலேஜ் கேட்குறாங்க. 4 குடும்பம் ரெடி பண்ணி உடனே அந்த ஆராதனை முடியும் போது என்கிட்ட 35,000 ரூபாய்க்கு 42,000 ரூபாய்க்கு அதிகமான பணத்தை என் கையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, இதில் கொஞ்சம் கூடுதலாகவே நாங்கள் யோசித்து கொடுத்துருக்கோம், அவனுக்கு வேறு ஏதாவது வேணா வாங்கி கொடுங்க. அவனுக்கு நல்ல சைக்கிள் கிடையாது, ஒரு நல்ல சைக்கிள் 4,000 ரூபாய்க்கு நல்ல சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்து அவனை பால் போடுற காரியங்கள் இது பண்ணிவிட்டு சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிடல. ஒரு 3 மாதம் அவர் அப்படியே அந்த அன்பை சொல்லி நான் அப்படியே நடத்தினேன். என் பிள்ளைகளை என்றைக்கு மாதத்தில் ஒரு நாள் ஹோட்டலுக்கு போவோம், அன்றைக்கி அவனையும் கூப்பிடுவேன், வா உனக்கு என்ன வேணும் சாப்பிடு. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜனவரி மாதத்துலன்னு நினைக்கிறேன், கேட்குறான், சார் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? ஏன்னு கேட்டேன். இல்லை என்னவோ உங்களை அப்பான்னு கூப்பிடணும் போல எனக்கு தோணுது. கூப்பிட்டுக்கோ. அக்கா, என் பிள்ளைல அக்கா, தம்பி அப்படி தான் பேசுகிறான். பாருங்கள், அந்த அன்பு பெருக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஒரு 3 மாதம் முடிஞ்சோடனே 4வது 5வது 6வது மாதத்தில் அப்படியே அவனை இப்போ இயேசுவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லார். அப்போ அவன் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டான், அதெல்லாம் நீங்கள் எனக்கு இது தகுதியே இல்லை, எனக்கு இது ஏன் செய்கிறீங்கன்னு தெரியலையேப்பா அப்படின்னா. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், நானும் இப்படி தான் இருந்தேன், எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தேன். அப்போ எனக்கு உதவி செய்து என்னை உயர்த்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அன்பை உனக்கு காண்பிக்கிறேன். நான் அடுத்த வாரத்துலேருந்து சர்ச்சுக்கு வரேன்ப்பா. அந்தான் வசனத்தை சொல்லி கொடுத்தோம். கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி சாயந்தரம் 74 பேர் எடுத்த ஞானஸ்தானத்தில் அவனும் ஒருத்தன். இதுக்கு நான் செலவு பண்ணது, படிக்க வச்சது செலவு. எல்லாருக்கும் படிக்க வைக்கணும் 30,000 40,000 செலவு பண்ண அவசியம் இல்லை.
ரூபா கூட செலவில்லை. ஆனால் நம்ம அன்பை காண்பித்து அவங்கள ஆதாயப்படுத்துவதற்கு செலவு பண்ணப்படணும். எதையாவது கிரயம் செலுத்தாமல் ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியாது. பரலோகத்தில் போய் ரொம்ப அந்த மேன்மையை அனுபவிக்க போகிற நமக்கு தானியேல் 12:3 அப்படி தான் சொல்லுது. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள். ஆகாய மண்டலத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார், லிட்டில் ஸ்டார், அந்த ஸ்டார்லாம் அது பின்னாடி போயிட்டு இருக்கவங்கலாம் மனம் திரும்புங்க. இந்த ஸ்டாரை விட ஒரு நித்தியமான ஸ்டாராக உங்களை எல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஊழியம் செய்யணும். இப்போ நீங்கள் அப்படி செய்வீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற 100 பேர் ஒவ்வொருத்தரும் இந்த வருஷத்துக்குள்ளே, இப்போ ஒன்றும் பெரிய ஏப்ரல் தானே இருக்குது, இந்த ஏப்ரல்லேருந்து துவங்கி அப்படியே நடத்தி டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 100 பேரும் ஆதாயப்படுத்தினால் இந்த வருஷம் முடிவில் நம்முடைய சபை எத்தனை விசுவாசிகளுடைய சபையாய் மாறும்? முதல் வருஷத்தில் 200 பேர். இந்த 200 பேரும் சேர்ந்து அடுத்த வருஷம் செய்தீங்கன்னா, கொஞ்சம் கணக்கு டீச்சர் இங்கிலீஷ் டீச்சரையும் பார்த்து தான் நான் ஸ்கூலை விட்டே ஓடி வந்தேன். 400. அடுத்த 3வது வருஷம் 800. அடுத்த 1200. 5வது வருஷம் 3200. நம்மள மாதிரி இந்த சாக்கு போக்கு அதெல்லாம் சொல்லி ஒரு 1200 பேர் வரலனாலும் 5 வருஷத்தில் இந்த சபை எத்தனை பேருடைய சபையா மாறும்? 2000 பேர் உள்ள சபையாய் மாறும். எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு ஆசையா நீங்க கைதட்டுறீங்க. நாங்கள் செய்யவே மாட்டோம். இல்லை 2000 பேரா மாறுறதா? நாங்களே சேர் கிடைக்காம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2000 பேர் வந்தால் எங்களை பாஸ்ட் அப்புறம் மறந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்படி உட்காந்துருந்தீங்கண்ணா. அல்லேலியா சொல்லுங்கய்யா, அல்லேலியா சொல்லுங்கம்மா. ஒரு தீர்மானம் எடுங்கம்மா. அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. சும்மா உட்காந்து சேரை சேர்த்துட்டு 2 மணி நேரம் உட்காந்து பார்வையாளர்கள் இருந்துட்டு போகிறதுக்கு இல்லை. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவர்கள் ஞானம் உள்ளவர்கள். திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணீங்கன்னா உங்களை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படும். அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த சபையின் விசுவாசி பேர் லிஸ்ட்டில், சந்தா லிஸ்ட்டில், கார்டு லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு இல்லை. உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்படணும் அப்படின்னா நீங்கள் ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறது தான் ஊழியம். அதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே நான் ஊழியம் ஏற்றுக்கிறதே இல்லை. பாட்டு பாடுறது, மறுபடியும் சொல்கிறேன், பாட்டு பாடுறது, பிரசங்கம் பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடமையாக எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறதுனால, செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால அதை செய்கிறோம். நான் இதை விட தெருவில் இறங்கி 4 பேருக்கு பர்சனலாக இவாஞ்சலிசம் சொல்கிறத தான் நான் ரொம்ப சந்தோஷமாக நினைப்பேன். என் வாழ்க்கையில் ஒரு ஆளுக்கு இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஒவ்வொரு முறையும் காலையில் ஆகாரம் எடுக்கிறதுக்கு முன்னால் நான் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லலைன்னா காலையில் சாப்பிட மாட்டேன். மதியானம் யாருக்கும் அந்த 9 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே யாருக்கும் சுவிசேஷம் சொல்லலைன்னா மதியானம் சாப்பாடு கிடையாது. 2 மணிலேருந்து ராத்திரி 9 மணிக்குள்ளே யாருக்கும் சுவிசேஷம் சொல்லலாம், ராத்திரி சாப்பாடு கிடையாது. தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்க. ஊழியம் செய்யுங்க. பாஸ்டரே ஊழியம் செய்வார் இல்லை, நாம் ஊழியம் செய்யணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்தால் தான் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த முடியும். நீங்கள் நல்லா கவனிங்க. திரள் கூட்டம் நம்மகிட்ட இருக்குனாவே எல்லாருமே பயப்படுவாங்க. நான் ஒரு சின்ன சர்ச்சை நடத்திக்கிட்டு இருந்தேன் மதுரையில். ஆர்எஸ்எஸ்காரையும் பக்கத்து வீட்டுக்காரையும் எல்லாம் எவன் என்னென்ன எதிர்க்க முடியுமோ எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு அதை பூட்ட வச்சிட்டாங்க. என்னைய அடுத்து பார்த்தீங்கன்னா அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு நல்ல பெரிய இடத்த ஆண்டவர் கொடுத்தாரு. பெரிய ஷெட்டு போட்டால் சர்ச்சு வந்துச்சு. சர்ச்சு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அது ஆண்டோடைய கிருபையில் அந்த ஏரியாவில் இருந்த டிஎஸ்பி சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டார். காவல் அப்படின்னு போட்டு ஜீப் வந்து நிற்கும். தமிழ்நாடு அரசுன்னு போட்டு ஒரு ஜீப் வந்து 2-3 ஒரு ரிட்டையர்டு ஒரு தாசில்தார், ஒரு டாக்டரு, டிஎஸ்பி இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. இவங்கெல்லாம் வந்தோடனே அந்த தெருவில் அந்த இதெல்லாம் வந்து நின்னோடனே யார் ஒருத்தன் வாய் திறக்க மாட்டான். நம்மளை பார்த்தோன்னே சாருமா அந்த ஏரியா கவுன்சிலர் நம்மளை பார்த்தோன்னே வேஸ்டிலாம் அவுத்துட்டு, சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்கள் சர்ச்சை நீங்கள் கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன சார் செய்யணும்? ரோடு இப்படி வந்து சர்ச்சு மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 அடி நம்ம உள்ள சர்ச்சுக்கு வரணும். லைட் இல்லாமல் இருக்குது. ராத்திரி எங்கள் பிள்ளைகள்லாம் வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் கஷ்டம். அப்படியா சார்? உடனேன்ட்டு அடுத்த 2 வாரத்தில் காங்கிரீட் போட்டு நல்ல ரோடு போட்டு கொடுத்தாரு சர்ச்சுக்கு. ஒரு போர் போட்டு சர்ச்சுக்கு முன்னாடி சின்டெக்ஸ் டேங்க் வச்சு வானத்தின் வாசல் திருச்சபைக்கு அன்பளிப்பு பை வார்டு கவுன்சிலர். சோடியம் லைட்டு சர்ச்சிலேருந்து இங்கே பார்த்து ஒன்று, இங்கேருந்து அங்கே பார்த்து ஒன்று, ஒரு போஸ்ட் ஒன்று. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும் நம்ம ஊழியம் செஞ்சா. ஏன் அப்படின்னா ஆத்துமாக்கள் அங்கே கூட்டம் நிறைய வரதை பார்த்தோன்னே இவர்கிட்ட அவங்களுக்கு என்ன கணக்கு, அந்த கவுன்சிலுக்கு என்ன கணக்குன்னா, இவர் இங்கே ஒரு 250-300 பேர் இருக்காங்க, இதில் எப்படியும் நம்ம வார்டில் ஒரு 150 ஓட்டாவது இருக்கும். அவனுக்கு கணக்கு அது. கந்தனுக்கு புத்தி காட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவனுக்கு புத்தி. அங்கே எந்த புத்தியோ நம்ம ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மேன்மை மகிமை.
நம்ம ஒரு பெரிய கூட்டத்தோடனா அவங்க நம்ம பாஸ்டரை பார்க்குறதே ஒரு வித்தியாசமான பார்வை பார்ப்பாங்க. அரசியல்வாதிகள் ராஜாக்கள் அப்போ தான் நம்மகிட்ட வருவாங்க. நம்ம சும்மா உட்காந்துட்டு 50 பேரை வச்சுக்கிட்டே கொட்டை அடிச்சுக்கிட்டே உட்காந்து ஏதோ அட்ரா அவனை புடுறா எல்லாம் வரும். ஆனால் நல்லா கவனிங்க, நாம தான் அதை செய்யணும், ஊழியத்தை செய்யணும். ஊழியம் செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அது மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக இல்லை, சரியா? நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு திருப்தி ஆகிறதுக்காக இல்லை, இந்த சபையில் விசுவாசியாக இருக்கீங்க, மூப்பராக இருக்கீங்க, அதுக்காக இல்லை. நீங்கள் ஊழியம் செய்யணும், அதில் தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். இங்கே இருக்கிற எல்லாரும் ஊழியம் செய்யணும். நீங்கள் படிக்கிற இடத்துல, உங்கள் கூட வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் கூட இருக்கிற உங்கள் குடும்பத்தில், நான் சொன்னது போல் 80 பேர் ஒரு சராசரியாக ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவை தாண்டி, சபையை தாண்டி, இந்த கிறிஸ்துவ உறவை தாண்டி சராசரியாய் ஒரு மனிதருக்கு உலகத்தில் இருக்கிற 80 மனிதரோடு தொடு. பால், பேப்பரு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் அப்படின்னு எல்லாம் என்னெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா காலேஜில் அப்படின்னு எடுத்திங்கன்னா 80 பேரோடு இருக்கிறதுல ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளை தான் இருக்கு. அப்போ 80 வருஷம் நீங்கள் ஊழியம் செய்யலாம். 80 வருஷத்தில் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு ஆள் ஆதாயம் பண்ணிங்கனாலும் உங்கள் வாழ்நாளில் 70, 80 வருஷம், 60, 70னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள்னா அத்தனை வருஷத்துக்கு ஒரு ஆத்மா. நான் ஏன் சொல்லுவேன், எங்கள் பிறந்தநாள் முடிக்கிறதுக்கு உள்ளாடி அது நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். ஒன்றுங்கிறது இது ஒரு இதாக வச்சுருக்கேன். அதில் அது இல்லாமல் நிறைய நடக்கும். அதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்டும் செய்யலாம். தூக்கம் வருதா? ஒரு அலையிலையா சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு அப்படியே கண்ணு சொக்குது. முடிச்சுடுவேன் ஐயா, பயப்படாதீங்க, நிறைவாய் என்று சொல்லி முடிக்கிறேன். அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய், அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருப்பதற்கு, அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் தரித்திருப்பதற்கு ஆண்டவர் நம்ம எதற்கு நிறைவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எதற்கு அழைத்திருக்கிறார் என்றால் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தின் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தின் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எதற்காகவே? விசுவாசத்தின் நல்ல போராட்டம். எதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய நித்திய ஜீவனை பெறுவதற்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த நித்திய ஜீவனுக்கு தான் இவ்வளோ பாடு, இவ்வளோ பிரச்சனை. இந்த உலகத்தில் 50 வருஷம் வாழ்கிறதுக்கு, 60 வருஷம் வாழ்கிறதுக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சு லக்ஸ் என்ன, ஹமாம் என்ன, மைசூர் சாண்டல் என்ன, ஷாம்பு என்ன, சீப் என்ன, சோப் என்ன, மேக்கப் என்ன, அப்படியே முடிஞ்சு 1.5 மணி நேரம் கழிச்சு நீங்கள் கிளம்பலை. அதனால தான் காலையில் உங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்திருக்கும். காலையில் ட்ரெஸ்ஸை பார்த்து எதை உடுத்துறது, இந்த வாரம் அதை கட்டணும், அதை போன வாரம் அதை உடுத்திட்டோம், இதை உடுத்திட்டோம் அப்படின்னு அதில் ஒரு கன்ஃபியூஸ் ஆகி என்னென்னலாம் பாதுகாக்கிறோம் பாருங்கள் இந்த சரீரத்தை. அதில் கொஞ்சம் அப்போ கடைசியாக சென்ட் அடிச்சுக்கிறது. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க பாதுகாப்புக்காக, நாத்தத்தில் அவங்க மயக்கம் போட்டக்கூடாதுன்னு கடைசியில் கொஞ்சம் எடுத்து அக்கில் அடிச்சுட்டு வந்துடுது. எவ்வளோ பாதுகாக்கிறோம் இந்த சரீரத்தை? எவ்வளோ வருஷம் வாழ போகிறோம்? முன்னாடிலாம் அவர் ரொம்ப வயசாகி செத்தார். எத்தனை 70, 80 வயசில் செத்தார். எங்கள் பாஸ்டரையா போன இந்த மாதத்தின் முதல் 1ஆம் தேதி 94 வயசு. கண்ணாடியே போடாமல் பைபிள் 2 நாளைக்கு முன்னாடி பைபிள் வாசித்தார். சத்தம் போட்டு வாசிப்பார். அவர் இறந்த அன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. எங்கள் தெருவில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து, சார் எல்லாரும் பேசணும் சார், நானும் பேசணும் சார் ஐயாவை பற்றி அப்படின்னாரு. அவர் பெரிய பட்டையை போட்டுட்டு ஒரு அந்த காவி துண்டு போட்டு வர்றாரு. இருந்தாலும் இன்னும் வேறு எதுவும் பேச போகிறாரு அப்படின்னு கொடுத்தா அவர் சொல்கிறாரு, இந்த ஐயா காலையில் இங்கே உட்காந்து அந்த அவங்க வேத புத்தகத்தை வாசிப்பார், அந்த வசனத்தை கேட்காம நான் எங்கேயும் வெளியில் போக மாட்டேன். ஹலோ, நம்ம ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி தானே? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே தூசி தட்டி பைபிள் நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், நல்லா கவனிங்க. அவர் அவ்வளோ பேர் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 150, 160 பேர் அந்த தெருவில் இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தராக சாட்சி சொன்னாங்க. அவ்வளோ சாட்சி. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ காரியமாக அவரால் நடந்திருக்கு. பேசாமல் உட்காந்துருப்பார். சில ஒரு 6-7 வருஷம் கொரோனாவுக்கு முன்னால் அந்த 2019 அவர் கொஞ்சம் சிக்கானார். கொரோனாவிலேருந்து அந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சேர் போட்டு காலையில் அந்த அங்கே உட்காந்து பைபிள் வாசிக்க மட்டும் தான் செய்வார். ஞாயிற்றுக்கிழமை அடம் பண்ணி திருவிருந்து ஆராதனைக்கு வந்து ஒரு செய்தி வந்து கொடுப்பார். அதில் அன்றைக்கி அவர் செய்தினாவே எல்லோரும் பயந்துருவாங்க. பேசிக்கிட்டே இருப்பார், திடீர்னு மறந்துடுவார், வேற ஒரு செய்தி எடுப்பார். யாராவது எந்திரிச்சா அதுக்கு ஒரு செய்தி நடந்து அவன் செத்தான், அதோடு அவன் அதுக்கு பேசாமல் நரகத்துக்கே போயிருந்துருக்கலாம். அந்த அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் எந்திரிச்சு அவனை போட்டு வறுத்து எடுத்து இங்கே வந்து முழங்கால் போடுவார். நான் பிரசங்கம் முடிக்கணும் முழங்கால், எவனும் யாரும் பேச வந்து முழங்கால் போட்டுருவாங்க. அவர் நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்க, நீ பாருன்னா போகிற வழியே எங்கேயாவது விழுந்துருவான். உண்மையிலே அப்படி என்னையெல்லாம் அவர் மிரட்டுவார், ஒழுங்காரு இப்படிம்பாரு.
நல்ல தேவ மனுஷன் பாருங்க. அவர் பாருங்க அவ்வளோ வருஷம் வாழ்ந்தார். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னா எத்தனை வருஷம் கேட்டா 45 வயசு அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாம் கண்டது கடியெல்லாம் தின்னு இருக்கிறதெல்லாம் மாறி 45 வயசு வாழ்ந்துட்டாவே பெரிய ரொம்ப வருஷம் வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு 50-60 வருஷம் வாழ போகிற இந்த உலகத்தில் இந்த சரீரத்துக்கு என்னென்னலாம் பிரயாசப்படுறோம், என்னென்னலாம் பிரயாசப்படுறோம். அதை நல்லா எந்திரிச்சு காலைல டெய்லி பல்லு விலக்கி குளிச்சு ட்ரெஸ் மாற்றி காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயந்தரம் ஒரு ட்ரெஸ்ஸு, முடிஞ்சால் இடையில ஒரு ட்ரெஸ்ஸு. நான்லாம் ஒரு நாளைக்கு 3 நாள் குளிப்பேன். அவன் சொல்லுவா, நீ என்ன குளிச்சாலும் சிவப்பாக போகிறதில்ல, எதுக்கியா இத்தனை தடவை குளிக்கிற, எதுக்கு இந்த சரீரத்தை எவ்வளோ படுத்துக்கிறோம் இந்த உலகத்தில் வாழ போகிற வாழ்க்கை. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லுங்கள். நம்ம நல்ல மேக்கப் போட்டு இப்போ பவுடர் அடித்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி முடியலாம் சீவி இதெல்லாம் அப்படி மேக்கப்பெல்லாம் போடுறது எதுக்கு? எதுக்கு சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். ஏம்மா அப்படியே தலையை விரிச்சு போட்டே வந்திருக்கலாம்ல. பார்க்குறவங்களுக்கு அசிங்கமாக இருக்கக்கூடாதுன்னா ஓகே, நல்லது தான். நான் ஒரு முறை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கேள்வி யார்ட்டையும் கேட்டதுக்கு சொன்னாங்க, 4 பேர் நம்மளை பார்க்கணும் இல்லை அப்படின்னா. அடிப்பாவி, நீ இப்படி நினைச்சனா அது என்ன ஆவி? என் வீட்டுக்காரர் என்ன பார்க்கணும்னா கூட ஏதோ ஏற்றுக்கலாம். 4 பேர் என்ன பார்க்கணும், எதுக்கு 4 பேர் பார்க்கணும்? 4 பேர் பார்க்கறதுக்காக நம்ம சரீரத்தை சுத்தப்படுத்தணும், அலங்காரம் பண்ணணும். 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ மேக்கப் போட்டு இவ்வளோ காரியத்தை செய்கிறோன்னா நித்தியமாய் யுகமாய் பசி இல்லாத, பட்டினி இல்லாத, வேதனை இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, எந்த உபத்திரம் இல்லாமல், முதல்ல நல்ல சமையல் இல்லாத, சமைக்கவே வேண்டாம். உங்களுக்கு சந்தோஷமான செய்தி, சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, இபி பில் கட்ட வேண்டாம். மதியானம் என்ன வைக்கிறது இப்போ நான் இப்போ ஆரம்பிச்சு விட்டேன் பாருங்க. இப்போ கவலை இல்லாமல் வந்திருப்பாங்க, இப்போவே ஆரம்பிச்சிடும். மதியானம் போய் என்ன சோறாக்குறது தெரியலையே, என்ன குழம்பு, அந்த குழம்பு சட்டியை மூடணுமான்னு தெரியலையே, என்ன காய் வைக்கிறது இல்லை, இவ்வளோ இதெல்லாம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் அவரோட யுகமாய் நித்தியமாய் வாழப்போகிற ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இவங்க எப்பவுமே இப்படிதானா? இல்லை, இங்கே போனால் போது யார் பெற்ற பிள்ளைன்னு பார்த்து சொன்ன மாதிரி ஒரு 3 பேர் ஆண்டவரே, அந்த 3 பேர் ஆமேன்னு சொன்னவர்களே கர்த்தர் கொடியாய் பெருக பண்ணுவீராக. பேராசை பிடிச்ச ஆளு யார் இப்போ ஏதாவது ஐஸ் வச்சு ஆசீர்வாதம் வாய்ப்பு ஆரம்பிச்சிருது. நீங்கள் பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமான ஆட்கள். நீங்கள் பாருங்க, நல்லா கவனிங்க. நித்திய ஜீவன், இப்போ நித்திய ஜீவனுக்கு தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம். என் கல்யாணத்தில் ஒரு பெரிய கொடுமை நடந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, கல்யாணத்தன்னைக்காவது இவன் மூஞ்ச வெள்ளையா காமிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சரி, எனக்கும் கொஞ்சம் ஆசை தான் கல்யாணத்தன்னைக்காவது வெள்ளையாக, ஏன்னா என் மனைவி நல்ல கலராக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் என்ன இந்த மூஞ்சி இப்படி நின்னா டிஎம்கே கலரில் இருக்குன்னு சொல்லிட போகிறாங்களே அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓகேன்ட்டேன். அவங்களும் மத்தியானத்துலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து பவுடரை தேய்க்க கழுவ இங்கே தொடக்க அங்கே தொடக்க, இடையில இப்படி கையை எடுத்து இப்படி இல்லை, கையை மட்டும் தூக்காத, முகம் சிகப்பு கலரில் இருக்குது, கை கண்ணங்கரேன்னு அடுப்பு கறி மாதிரி இருக்குது, டிஎம்கேன்னு கேட்டுருவாங்க, எடுக்காத, கைக்கு ஒரு க்ளவுஸ் வாங்கி மாட்டி விட்டாங்க. எல்லாம் சரி ஓகேன்னு சொல்லி பைபிள் பவன் மதுரையில் இருக்குது, பைபிள் பவன், அங்கே கல்யாணத்துக்கு போய் இறங்கியாச்சு. ஏன் நல்ல நேரம் போய் இறங்கின அடுத்த 5வது நிமிஷம் கரண்ட் போயிடுச்சு. 95. இப்போ மேலே இந்த வீடியோவில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி அப்படியே புஷ்ஷுன்னு அடிக்கும், அப்படியே பயங்கர ஹீட்டாக இருக்கும் அந்த லைட்டு. இப்போ தான் டே லைட்டு அது இதுன்னு கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அப்போ அந்த லைட்டு அவன் முன்னாடி மாட்டிக்கிட்டு அவன் அந்த கேமராக்காரன் முன்னாடி நிற்கிறான், வேர்த்து ஊற்றி நான் கர்ச்சீப் எடுத்து தொடச்சேன். என்னை பார்க்குற எல்லாரும் சிரிக்கிறாங்க, விழுந்து சிரிக்கிறாங்க. நான் நினச்சேன் கல்யாணத்தன்னைக்கு சிரிக்கிறாங்க போல இருக்கு, நம்மளை பார்த்து, நம்ம ரொம்ப மூஞ்செல்லாம் வெள்ளையாக இருக்கு, நம்மளை பார்த்து ஏதோ சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு எல்லாம் விட்டு எல்லாரும் சிரித்தாங்க. எல்லாரும் சிரிக்காத ஆளே பாவஞ்சல் ஆள் மாதிரி எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஏன் சிரித்தாங்கன்னு யோசிச்சு அதோட விட்டுட்டேன். 4 நாள் கழித்து அந்த வீடியோ எடுத்தவர் கேசட்டை கொண்டாந்து கொடுத்தாரு. கேசட்டை போட்டு பார்த்தா மூஞ்சியில் இங்கே ஒரு வெள்ளைக்கோடு, இங்கே கருப்பு, இங்கே வேர்வையில் மேக்கப் போட்டு அந்த பவுடர்லாம் கலைஞ்சு இந்த என்ன ஈலச்சாயம் வெறுத்து போச்சா என்ன சொல்லுவாங்க, நீலச்சாயம் வெறுத்து போச்சு டும் டும்னு நாங்கள் படிக்கும்போது ஒரு நரிப்பாட்டு பாடுவாங்க. அது மாதிரி என் மூஞ்சில் அங்கங்கே கோடு விழுந்துருச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு மேக்கப் போட்டு எல்லாம் பண்ணி எப்படியாவது மூஞ்ச வெள்ளையாக காமிக்கலான்னா அந்த கரண்ட் சதி பண்ணி வேர்த்து ஊற்றி என்னாச்சு, அன்னைக்கு எடுத்து அந்த கேசட்டை ஒழிச்சு வச்சுருந்தான். இன்னைக்கு வரல அந்த கேசட் எடுக்கவே இல்லை. அந்த கர்மத்தை எதுக்கு பார்க்கணும்? இப்போ நிறைய பிரயாசப்படுறோம் நம்ம அழகாக காமிக்கிறதுக்கு. ஆனால் நித்திய ஜீவன் எவ்வளோ முக்கியம். இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார், சமாதானத்தை விரும்புகிறார், நம்ம ஊழியம் செய்யணும் விரும்புகிறார். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த நித்திய ஜீவனுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் 60-70 வருஷம் வாழ்ந்துட்டு அப்படியே நரகத்துக்கு போவதுக்கல்ல, இந்த வாழ்க்கை அதோடு முடித்துக் கொள்வதற்கல்ல, அதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த 70 வருஷ வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு யுக யுகமாய் கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத அந்த பரிசுத்த தெய்வத்தோடு கூட அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பதற்குரிய வியாதி இல்லாத, சுகர் இல்லாத, ப்ரெஷர் இல்லாத, எந்த டென்ஷன் இல்லாத, இதில் இன்னொரு சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி, அங்கே ஆண் என்றும் பெண் என்றும் யார் அங்கேயும் வந்து நீங்கள் எங்களை மிரட்ட முடியாது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? முதல்ல பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது சமாதானமாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், ஊழியம் செய்யணும். அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். நான்காவது நித்திய ஜீவனுக்காக போராட வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நல்லா எனக்கு யோசேப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு எல்லா வசதியும் இருந்தது, எல்லா காரியமும் இருந்தது. ஆனால் போத்திபாரின் வீட்டில் அவருடைய மனைவி அவனோடு தவறாக நடக்க முயற்சி செய்த போது அவன் சொன்ன வார்த்தை என்னது? இந்த வீட்டில் ஒன்றை தவிர எல்லாத்தையும் எனக்கு என்ன செய்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என்னைக்காவது கேட்டிருக்கோமா? வாலிப பிள்ளைகள் கேட்குறீங்களா? இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், உங்கள் மொபைல் ஃபோனில் ஏதோ ஒன்றை பார்க்கும்போது அப்படியே இருதயம், எதுக்கு வாலிப பிள்ளையில், இங்கே இருக்கிற வயசானவங்களை முதற்கொண்டு சொல்கிறேன், எத்தனை பேர் சீரியலுக்கு அடிமைப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் சினிமாவுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கீங்க? எத்தனை தவறான காரியங்களை பார்த்து அதில் சந்தோஷப்படுறீங்க? தேவனுக்கு விரோதமான பாவம் அப்படிங்கிற உணர்வு வருதா நமக்குள்ள? கேட்குறான் பாருங்க, எந்த பாருங்க, எவ்வளோ பெரிய வாய்ப்பு அவனுக்கு. ஒருவேளை அந்த தவறை செய்திருந்தா அவளுக்கு அந்த அந்த தேசத்தில் எல்லா மேன்மையும் கிடைத்திருக்கு. ஆனால் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தது? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு துண்டை காண, துணியை காணான்னு போராடினார். பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள். நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியம். இந்த நித்திய ஜீவனுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தமான அழிந்து போகிற காரியங்களுக்காக அந்த நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்யக்கூடாது. பிசாசு அப்பப்போ ஏதாவது ஆசையை காமிப்பான், இது தப்பு கிடையாது, நீ இப்படி இருந்தால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஆட்கள் நிறைய இப்படி வந்துட்டாங்க. 7-70 முறை அவர் தெரியாமல் செஞ்சான், தெரிஞ்ச செஞ்சால் கொன்றுவார். சங்கீதம் 2:12 என்ன சொல்லுது? குமாரன் கோபம் கொள்ளாமல். நம்ம என்ன சொல்ல, அவர் அன்புள்ள தேவன், அடிக்கவே மாட்டார். இல்லை, வசனம் சொல்லுது, அவர் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். ஸோ அப்போ காம்ப்ரமைஸ், அதில் பரிசுத்தத்தில் மாத்திரம் கர்த்தர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். மற்ற எந்த இல்லைனாலும் நம்ம விழுந்துட்டனாலும் ஆண்டவர் காப்பாற்றிடும். ஆனால் இந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம போராட வேண்டும். ஏக்கா கோவப்பட்டு அதுக்குள்ளே பைபிளத்துக்குள்ளே வச்சிட்டீங்க? போதுன்றீங்களா? சரி போதும், உங்கள் சமாதானம் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் முடிச்சிடறேன் சார். ஏன்னா சமாதானத்தை பிரசங்கம் பண்ணி அக்கா பைபிளத்துக்கு உள்ளே வச்சதுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்ணேன்னா சமாதானம் போயிடும். ஆகவே இந்த 4 காரியத்தை மனதில் வைப்போம். விசேஷமாக இன்றைக்கு இந்த சீசத்துவ பயிற்சியிலே படித்து சீசர்களாய் மாற்றுவோம் என்று பொருத்தனையோடு சர்டிஃபிகேட் பெற்றிருக்கிற நீங்கள் என்னவாய் மாறணும்? பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும். இன்னும் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் சமாதானமாக இருக்கணும். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்கணும். அடுத்து ஊழியம் செய்யணும். நீங்கள் படிச்சிட்டோம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் மாத்திரம் கிடையாது, அடுத்து நீங்கள் ஊழியம் செய்யணும். அடுத்த வருஷத்தில் நீங்கள் ஒரு சீசரை உருவாக்கியே ஆகணும். அதுதான் நீங்கள் படித்ததற்குரிய சான்றிதழ் பெற்றதற்கு தகுதியான நபர்னு அர்த்தம். இல்லைன்னா அதை எடுத்து நாக்கு தான் வலிக்கணும், அந்த சர்டிஃபிகேட் எடுத்து. அதுக்கு தான் அது லாய்க்கு. 3வது 4வது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்காக போராட வேண்டும். இந்த உலகத்தில் போராட, பாவம் நிறைந்திருக்கிற உலகம். ஆம்பளால் யாரு பொம்பளால் யாருன்னு நீ காலைல பஸ்ஸில் எனக்கு டவுட் வந்துச்சு. தம்பி தள்ளுறா அப்படின்னா அது முறைச்சி பார்த்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா அது பொம்பளை பிள்ளை. நிறைய இடத்துல பார்த்தா பொம்பளை பிள்ளை மாதிரியே ஆம்பளை பிள்ளை இருக்கான். ஆம்பளால் பொம்பளை மாதிரியே டைட்டாக அந்த பேண்ட்டை போட்டுட்டு ஒரு மாதிரி போட்டு அது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா கன்ஃபியூஸ் வந்து நல்லா இப்போ பார்த்து தான் சொல்கிறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பார்த்துன்னு. நிறைய சர்ச்சில் போனால் குஸ்தி வாத்தியார் மாதிரியே இருக்காங்க ஆளுங்க. இங்கே எல்லாம் பரவாயில்ல, நல்ல தம்பி தங்கமாக இருக்கு, நல்லா இருப்பீங்க நீங்கள்லாம், கத்த உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சில சர்ச்சுக்கு போனால் பயமாக இருக்கும், முடியை வெட்டி சட்டையை மடிச்சுட்டு குஸ்தி வாத்தியார் மாதிரியே பார்ப்பான். இவன் முடிஞ்ச உடனே நம்மளை அடிப்பானோ அப்படின்னு பயமாக இருக்கும்.
இங்கே எல்லாம் அப்படி இல்லாமல் இருக்கீங்க. உலகம் சபைக்குள்ளே பூந்துருச்சு. இப்போ பெண்கள் வஸ்திரம் தகுதியான வஸ்திரம்னு பைபிள் சொல்லுது. அதெல்லாம் நமக்கு அவசியம் ரொம்ப. அந்த பரிசுத்தத்தை என் மூலமாக யாருக்கும் இடல் வந்துடக்கூடாது. வந்துட்டா எந்திர கல்லை கட்டி வெளியில வந்து ஆழத்தில் போட்டுறணுமா, வந்துடாதமான அங்கேயே உள்ள ஜல சமாதியாகும். இப்போ இவ்வளோ மேன்மையான காரியங்களை ஆசீர்வாதங்களை கத்த நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளுதல், அதில் நிலைத்திருப்பதற்கு அழைப்பை உறுதி செய்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். ஆமென். அப்படி இருக்கிற இடத்துல எலும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு முழங்கால் போட்டு என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் முழங்கால் படியிடலாம். நீங்கள் இப்போ பைபிள்லாம் உள்ளே வைக்கிற அதெல்லாம் உங்கள் சேரில் வச்சுட்டு தயவு செய்து முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க, எலும்பி நிற்க முடிஞ்சவங்க எலும்பி நில்லுங்க. அங்கங்கே போக வேண்டாம், பேச வேண்டாம், கண்ணியை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆண்கள் 2 கரத்தையும் உயர்த்துங்க, பெண்கள் வலது கரத்தை மாத்திரம் உயர்த்துங்க. ஆண்கள் 2 கரத்தையும் உயர்த்துங்க, சகோதரிகள் வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி இந்த 4 காரியங்களுக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக பரிசுத்தத்தை நான் விரும்புகிறேன், தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம் என் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நான் உங்களுக்காக ஏதோ உத்தரவாதம் பண்ணி பேச முடியாது. நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவார். யாருக்கெல்லாம் தேவையோ கேளுங்க. நான் பரிசுத்தவான்ற நிலைமையில் யாருமே இல்லை. நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவனும் விழாதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வாய்களை திறந்து என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும், எங்களுடைய திருமண உறவுகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த கரம் எங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்யட்டும். எங்களுடைய குடும்ப உறவுகளில் அந்த பரிசுத்தம் பெருகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாதே. சமாதான கர்த்தருடைய சமாதானம் எங்கள் குடும்பத்தில் வரட்டும். இன்றைக்கி யாருடைய இருதயத்திலெல்லாம் அந்த சமாதானம் குறைவாக இருக்கிறதோ, சமாதானம் இல்லாதபடிக்கு வேதனையை அனுபவிக்கிறீங்களோ, உங்கள் வாயை திறந்து தேவன் அருளுகிற சமாதானம் எங்களுக்குள்ளே வரட்டும். வாய்களை திறந்து கேளுங்க. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்குள்ளே தாங்கப்பா, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தாங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் இல்லாத இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. வாய்களை திறந்து நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் தான் ஜெபிக்கணும். வாயை திறந்து ஜெபிங்க. இப்போ உங்கள் போதகர், உங்கள் தகப்பன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார். யாரோ ஒருத்தர், வரம்பெற்ற ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஜெபிக்கிறதுனால அற்புதம் நடக்காது. ஒருவேளை அப்படி யாரோ ஒரு ஆள் நம்பி நீ யார்ட்டையாவது போய் தலையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. இந்த பலிபீடத்தில் நீங்கள் பலி செலுத்துகிற, நீங்கள் காணிக்கை செலுத்துகிற பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் உலாவுகிற, உங்களுக்கு தெய்வமாய் இருக்கிற தேவன் வாசமாய் இருக்கிற இந்த ஆலயத்திலே உங்கள் தகப்பனாய் ஆவிக்குரிய நிலைமையில கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற உங்கள் போதகர் உங்களை ஆசீர்வதிக்கும் போதே, உங்களை அவர் ஆசீர்வதித்து கரங்களை உங்களுக்கு நேராக உயர்த்தும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். வாய்களை திறந்து சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. சமாதானம் இல்லாமல் கடந்த நாட்களில் நாங்கள் பட்டிருக்கிற வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஊழியம் செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை தாரும், ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. வாய்களை திறந்து அப்படியே கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க, ஜெபித்து கேளுங்க. எனக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இதுவரையில் அப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபைகள் என்னிடத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம், அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த நிமிஷம் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, வரத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. உமக்காக ஊழியம் செய்வதற்கு வேண்டிய கிருபையை எனக்கு தருவீராக. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் மாத்திரமல்லப்பா, என் வாழ்க்கைக்கு பின்னால ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குரிய ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு உண்டாகும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பரிசுத்தத்தில் உம்மை ஆராதிப்பதில் ஆண்டவரே, சமாதானமாக இருப்பதில் ஆண்டவரே, உமக்கு நான் துரோகம் செய்து விடாதபடி நித்திய ஜீவனை பெறுகிற அந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே, உமக்கும் சபைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் துரோகம் செய்து விடாதபடி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி வாய்களை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இப்போ பாஸ்டையா வந்து ஜெபிக்க போகிறாங்க. உங்களுக்கு அவங்க ஜெபிக்கிற நேரத்தில், நீங்கள் கரங்களை உயர்த்தி நிற்கிற நேரத்தில், அவங்க ஜெபிக்கிற நேரத்தில் அவங்க சொல்லுகிற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை இன்றைக்கு நடத்த போகிறார். விரும்புகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி வாய்களை திறந்து கண்களை மூடி பாஸ்டரையோடு சேர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்று எங்களோடு நீர் பேசினபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி நீர் எதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானமாக இருக்கும்படி அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியம் செய்யும்படிக்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படிக்கு அழைத்திருந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக அழைத்திருந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே வந்த நம்முடைய பிள்ளைகளை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கின்றோம். செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கின்றோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. இங்கே வந்தவர்கள் மெய்யாகவே அந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இங்கு செல்வதற்கு நன்றி செலுத்துகிறோம்.
இன்னைக்கு கேட்ட வார்த்தைக்கு அர்ப்பணித்தவர்களாக, ஏதோ தீர்மானித்து அர்ப்பணித்தது மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக தகப்பனே. எல்லா காரியத்திலும் வாழ்ந்து செய்திருக்கட்டும். நல்ல நாட்களை தொடர்ந்து பார்க்கட்டும். கிருபை இறக்கங்களால் மூடிக்கொள்ளுவீராக. எல்லா விதமான சீதோஸ் நிலைக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்விலே நம்முடைய பிள்ளைகள் சீர்பெற்று வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.